ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னபடி இனி என்ற தலைப்பிலே இன்று 3வது வாரமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். ஆண்டவருடைய துணையோடு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். செபிப்போம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, தேவனே உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததம் அருளிந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உடைய பிரசன்னத்தை இறக்கி கொடுங்க. உடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இனி என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது வாசிக்க கேட்போம். எரேமியா 31:34 பின்பகுதி. நான் அவர்களுக்கு அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாருங்க, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிங்க இனி பாவங்களை நினையாதிருக்கன்னு ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றான்னு சொல்லும்போது முந்தைய பகுதி வாசித்து பாருங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இதுல ஏன் இப்படி நினையாதிருப்பேன்னு சொல்றான்னா, இனிமே நீங்க அயலானையும் சகோதரனையும் பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்னு போதிக்க வேண்டியதில்லை. அவங்களே என்னை அறிஞ்சுக்கிட்டாங்க. நான் யார் என்பதை பெரியவன் முதல் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் யார் என்று அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்து அவங்களுடைய பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? ஆண்டவருடைய அன்பு பெருசு. நம்ம அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து இனி அதை நினைக்காதபடி பார்த்து கொள்வான். நம்ம கூட நமக்கு விரோதமா யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒருவேளை மன்னித்தோம் என்று சொல்லி நாம் இருக்கலாம். ஆனா உள்ளத்துல ஒரு மூலையில ஏதோ ஒரு மூலையில நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டாங்களே நமக்கு நினைவு வரும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. இனி நினைக்க மாட்டார். அவ்வளவுதான். இனி எப்போதுமே அவர் என்ன பண்ண மாட்டாரு, நினைக்காது இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 31:34 வாசிக்கலாம். 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை செய்வன் சொல்றார். பழைய உடன்படிக்கை கிடையாதுங்க, புது உடன்படிக்கை செய்யறார். பழைய உடன்படிக்கை அந்த நியாய பிரமாணங்கள் அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஆனா புது உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறாரோ அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பாவங்களை இனி நினையாதிருப்பான். அக்கிரமெல்லாம் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றத பார்க்கிறோம். புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நம்மை பார்த்து தான் அவர் சொல்றாரு, புது உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், ரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சம் போல வெண்மையாக்குவேன்னு சொல்றாரு. கார்மேகம் போல இருந்தாலும் அதை அப்படியே கடலுக்கு கீழே போட்டு தள்ளுவேன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம எப்பவுமே துதிச்சு போற்றுகின்ற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிற பண்ணாலே நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். இனி நம்முடைய பாவங்களை அவர் நினைக்க மாட்டார். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் பாருங்க, உட்கார்ந்து அவருடைய அறையில உட்கார்ந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறார். அப்போ பிசாசானவன் என்ன செய்யறான், அவரோட சவுத்துல நிறைய அவரோட செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டுறாரு. அப்ப இவர் பாக்குறாரு, ஒரு நிமிஷம் இவருக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. நம்ம செய்த பாவங்களை எல்லாம் இந்த பிசாசு காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அவர் இருக்கும்போது ஒரு நிமிடம் சோர்ந்து போறார். அடுத்த நிமிடம் என்ன பண்றாரு, தன்னுடைய டேபிள்ல இருந்த ரெட் இங்கை எடுத்து அப்படியே அந்த சவுத்து மேல
அந்த பாவம்லாம் பட்டியல் இருக்கு இல்லையா, அது மேல வீசி எறிகிறாரு. அது அப்படியே கலைஞ்சிருது. அப்ப இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை அவருக்கு உடன் வந்ததுனால அவர் அப்படி செய்கிறார். சாத்தான் ஓடி போனானோ. எனவே பிரியமானவர்களே, சாத்தான் அவ்வப்போது நம்முடைய பாவங்களை நினைப்பூட்டினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்ஸ் நம்ம அறிக்கையிட்டா நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை இனி நினையாது இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் ஆண்டவரோடு நாம் இணைகின்ற அந்த புது உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. எனவே பாருங்க, யாத்திராகமம் 32:14 வாசிக்கலாம். 32:14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். 32:14 அவர் செய்யவிருந்த தீங்கை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். செய்யவிருந்த தீங்கை செய்யாமல் இருந்தார். ஏன் செய்யாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிதாபம் கொண்டாராம். இந்த சம்பவத்துல இந்த மோசே மலைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுது, காலதாமதம் ஆகுதுன்னு அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, இனி மோசே வராரா வரலையான்னு தெரியல, எங்களுக்கு தெய்வத்தை நீங்க உண்டாக்கணும்னு சொல்லி இந்த ஆரோனை பிடிச்சி ரொம்ப பிழிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு ஆரோன்னு, சரி உங்க காதணில காதுல கழில கிடக்கிறதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு என்ன பண்றாரு, அதை நெருப்புல போட்டோம்னா அது ஒரு பொன் கன்று குட்டியா உருவாகுதுன்னு சொல்லி இதுல வேதத்துல போட்டிருக்குது. அதை உடனே பலிபீடம் கட்டி அவங்க உட்கார்ந்து ஆடவும் பாடவும் விளையாடவும் அவர்களுக்கு அது பலியிடவும் ரொம்ப சந்தோஷமா, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்த தெய்வம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அவர் போய் என்ன செய்யறாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்த உன் ஜனங்கள் அப்படின்னு சொல்றார். பாருங்க 7ஆம் வசனத்துல, நீ சீக்கிரமா நீ இறங்கி போ, எகிப்து தேசத்துல நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றார். உன் ஜனங்கள் சொல்றார். பாருங்க, அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன் ஜனங்கள் சொல்லிட்டு வந்தவரு திடீர்னு ஓன் ஜனங்கள் நீ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவர்களை நான் அழித்து போடும்படி என்னை விட்டுவிடு, உன்னைய மட்டும் நானு சேஃபா நான் உன்னைய வச்சுக்கிறேன், ஆனா நீ என்னை விட்டுடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்ற. உடனே மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தோடும் வல்லமையுள்ள கையினாலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்ற விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப மலைகள்லாம் அவங்கள கொன்று போடவும் பூமியின் மேல இராதபடி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பாருங்க நிச்சயமா சொல்லுவாங்க என்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவங்களுக்கு பரிதாபம் கொள்ளுங்க, அப்படிலாம் நீங்க கொண்டுட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்குதான் எங்களை கூட்டு வந்தீங்களான்னு சொல்லுவாங்க, அந்த உடன்படிக்கையெல்லாம் நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தரணும், உம்முடைய சந்ததியெல்லாம் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இப்ப கடைசியில அழிச்சு போடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, ஆணையிட்டு கொடுத்தீரே என்று 13ஆம் வசனம் பாருங்களேன். 13ஆம் வசனம் 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறாங்க. ஜனங்களுக்காக அவரு ரொம்ப கெஞ்சி பிரார்த்திக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த அருமையான வேளையில ஒரு இன்டர்செஷன் பிரேயர் அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. அதை அவர் பண்றாரு. பண்ண உடனேதான் 14ல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். எப்படி ஜபிக்கிறார் அவரு, உங்களுடைய ஜனங்களுக்காக அவர் மேல் பரிதாபம் கொள்ளோன்னு 12ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுது. அதே வார்த்தையை அவர் பிடித்து என்ன செய்யறாரு, கர்த்தர் அவர்களுக்கு செய்யவிருந்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று சொல்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒரு தனிப்பட்ட மனிதன் கெஞ்சி பிரார்த்திக்கும் போது உடனே பரிதாபம், அந்த வார்த்தையை அப்படியே அவர் நிறைவேற்று, மோசேயின் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறவரா காணப்படுறார். இனி நம்முடைய பாவங்களை அவர் நினைக்க மாட்டார். உடனே பரிதாபம் கொண்டு பல காரியங்கள் செய்யறத நம்ம பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல் இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்ச போல வெண்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல கேட்கும்போது இனி நமக்கு அவர் தீங்கு செய்யாதபடி அவர் என்ன பண்றாரு, நாம் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படியாக புது உடன்படிக்கை இயேசுவோடு நாம் இணைந்து வாழும்படியாக செய்து அந்த பாவங்களை இனி நினையாதிருப்பார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிப்பார். ஒரு பாடல் கூட நாம் பாடலாம்.
ரத்தாம்பரம் போல் சிவப்பான என் இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சமென கீந்தார். கார்மேகம் போலின் பாவங்கள் கர்த்தரகற்றினாரே. மூழ்கியே தள்ளும் சமுத்திர ஆழம் தூக்கி எறிந்தாரே. இவ்வளவு அருமையான பாடல் பாருங்க. இந்த அருமையான பாடலை நம்ம பாட கேட்டோம். நீங்களும் நானும் அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 46:4 பின்பகுதி. இனி மேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். பாருங்க, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புப்பேன். அப்படின்னா இனிமேல்னா முன்னாடி என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது முந்தைய பகுதி பாருங்க, 46:4 முன்பகுதி. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். பாருங்க, அப்ப முன்னாடி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன் சொல்றேன். அப்படின்னு 2 தடவை சொல்றாரு. அப்படின்னா எப்படிங்க? நீங்க 3ஆம் வசனத்தின் பின்பகுதி கூட வாசிங்க, தாயின் கர்ப்பத்திலிருந்து வாசிங்க, தாயின் வயிற்றிலிருந்து முன்னாடி. அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்க எப்படி தாங்குறாராம், அப்படியே தாங்குறாரு. எப்படி என்பது எப்படி செய்யறாராம்? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் நீங்க உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். அப்படிதான் நான் செஞ்சு வந்தேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செஞ்சேன், நரை வயது வரைக்கும் உங்களை செய்வேன், இனிமேலும் அப்படி நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும்போது நம்ம கவலையே பட வேண்டியது. சில வயசானவங்க சொல்லுவாங்க, நான் என்னமா, யார் என்ன செய்வான், யாரும் உனக்கு கவனிக்க வேண்டியதில்லை, கர்த்தர் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். அப்படியே நீங்க அப்படியே அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 1ஆம் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. பேல் பனியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். பாருங்க, இனி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அவர் நம்மை சுமக்கிறார்னா நம்ம அவரை சுமந்து செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்யவே கூடாது. இந்த பேல் பணி நேபோ குனின்றது என்னன்னா, பேலும் நேபோவும் பாபிலோன் வணங்குகின்ற விக்கிரகங்களா இருந்துச்சு. அந்த விக்கிரகங்களை தான் அவங்க வணங்குறாங்க. காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் விக்கிரகங்கள் ஒரு சுமை, அதை என்ன பண்றாங்க, சுமந்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அது ஒண்ணுமே என்ன பண்ணாது, ஒண்ணுமே பேசாது, ஒண்ணுமே செய்யாது, அது அப்படியே இருக்கும். வாசிக்க கேட்கலாம். 8ஆம் வசனம். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். 7ஆம் வசனம் வாசிப்போம். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு உண்மையிலும் உண்மை. அந்த பாபிலோனியர் இந்த பேலையும் நேபோவையும் வணங்குறாங்க. அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்றாங்க பாருங்க, யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் கேட்கிறாங்க ஆண்டவர். இந்த பேலுக்கும் நேபோக்கும் என்னை ஒப்பிடக்கூடாது. நீங்க மெய் தெய்வமாகிய என்னை தான் நீங்க சார்ந்து கொள்ளணும். நான் தான் உங்களை தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆனது முதற்கொண்டு உன்னை தாங்கின, சுமந்தேன், தப்பு வைத்த, இனிமேலும் நான் அப்படி செய்வேன். நீங்க என்ன செய்யக்கூடாது பாருங்க, பையில் இருக்கிற 6ஆம் வசனத்துல, பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருந்தி கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ள. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாத்தீங்களா? அவங்க தெய்வத்தை உண்டாக்கிக்கிட்டு அந்த மாதிரி பாபிலோனியர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து வர்றாங்களாம். அதை அதன் ஸ்தானத்துல வைக்கிறாங்க. அது அப்படியே நிற்கும், அது இடத்தை விட்டு அசையாது. அதை நோக்கி
நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கவும் மாட்டாது. இதை நினைத்து நீங்க புருஷராய் இருங்கள், நீங்க ஆம்பளையாய் இருங்க, நீங்க மனுஷராய் இருங்க, நீங்க திடம் உள்ளவர்களாய் இருங்க. பாதகரே, இதை மனதில் வையுங்கள். அப்பதான் நானு நீங்க சுமந்துகிட்டு போன தெய்வங்கள் அல்ல, என்னை அதற்கெல்லாம் ஒப்பிடாதீங்க, நான் உங்களை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ 46 11 பின்பகுதியை வாசிங்களேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அதை சொன்னேன், இந்த வார்த்தையை நான் தான் சொன்னேன். எதை? நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன் சொல்லி வாக்கு கொடுத்தார் இல்லையா, அதை சொல்றாரு. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நீங்க பார்க்கணும். பாருங்க, நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் எவ்வளவோ காரியங்கள்லாம் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கணும். அவர் தாங்க சுமை தாங்கியா இருக்கிறாரு. அந்த காலத்துலாம் சுமை தாங்கி கல்லுன்னு ஒண்ணு இருக்கும். அது பாத்தீங்கன்னா 2 தூண் இருக்கும், மேல ஒரு பிளாட்டான கல் இருக்கும். வெயிட்டா தூக்கிட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது மேல கொஞ்ச நேரம் வச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி சுமந்துக்கிட்டு போவாங்க. பிள்ளைகளை கூட தோள் மேல சுமந்துக்கிட்டு போறாங்க இல்லையா, ஜாலியா போறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து வெயிட் இருக்கும். அப்ப பாருங்க, சுமந்துக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல அந்த கல்லு வந்த உடனே அங்க கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. தாய் 10 மாதம் சுமந்து இருக்கிறாங்க அந்த குழந்தைய. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்குதே தவிர மற்றபடி கொஞ்ச நாள் தான் எல்லாருமே சுமப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் கடைசி பரியந்தம் நிறை வயது மட்டும் நான் அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன் சார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு தெய்வம் இருக்கும்போது நாம் எங்க எதையோ சுமந்துகிட்டு போனோம். அவர் நம்மை சுமந்திருக்கார். நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தவர், எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கினவர். இனிமேல் நான் உங்களுடைய பாவங்களை நினைக்க மாட்டேன்னு சொன்னவரே நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பாரா. இவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் நினைத்து எப்பவுமே ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். பாருங்க, இந்த குதிரை சவாரி எல்லாம் போவாங்க சில பேரு. அந்த குதிரை சவாரி போகும்போது எவ்வளவு ஜாலியா உலகத்தையே பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஒரு குழந்தை தகப்பன் தோள் மேல ஏறும்போது கூட உலகத்தையே பாக்குற மாதிரி ரொம்ப மெய்மறந்து இருப்பாங்க. இப்பெல்லாம் இந்த ஓப்பன் கார் வருது பாத்தீங்களா, அந்த காரை திறந்து விட்டு மேல பாகத்தை திறந்து விட்டு நிக்க வைப்பாங்க. சின்ன பிள்ளைகளையும் பெரியவங்க கூட நிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு போகும்போது ஒரு ஜாலியா இருக்கும். அது மாதிரி உயரத்துல இருக்கும்போது நம்மளை யாராவது தாங்கி பிடிக்கும் போது, ஒரு தாங்குதலான காரியங்கள் நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதெல்லாம் தற்காலிகமானதுதான். ஆனா ஆண்டவர் நம்மள சொல்றாரு, நான் உன்னைய தாங்குவேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன்ப்பா, அதனால நீ கவலைப்படாத. இனிமேல் யாரும் என்னை தூக்கிறதுக்கு இல்லை, என்னை யாரும் சுமக்கிறது இல்லை, என்னுடைய பாரங்கள்லாம் யார் சுமந்துக்குவா, என்னுடைய கவலையெல்லாம் யார் சுமந்துப்பா நினைக்கிறீங்களா? உன் பாரங்கள் யாவையும் யெகோவா மீது வைத்து விடு சகோதரனே. உன் பாரங்கள் யாவையும் அவர் மீது வைத்து விடு, அவர் சுமந்து செல்வார். அவரே நம்மை பாதுகாக்க வல்லமை உடையவராயிருக்கிறார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இனியும் நம்மை காத்து வழி நடத்துவார். ஒரு பாடலை கூட பாடலாம். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திருதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துன்னை நடத்துவார், இனிமேலும் காத்துன்னை நடத்துவார். அடுத்தது பாருங்க, மூன்றாவது நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதி. இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எலிசா செய்த முதல் அற்புதம். அந்த சால்வையை எடுத்து என்ன பண்றாரு, ரெட்டிப்பான நன்மை வரணும்னு சொல்லிட்டு, வரம் வேணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போய் அவர் மேல விழுந்த சால்வையை பிடித்து அதுல அந்த யோர்தான் நதி அடிச்சோன்னா அது 2ஆ பிரிஞ்சு போகுது. முதல்ல எலியாவோட சேர்ந்து போனாங்க. இப்ப எலியா பரத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யறா, எலிசா அந்த அற்புதத்தை செய்யறா. இன்னும் ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, அப்பா எலியா செய்த அற்புதத்தை இவர் இது பண்ணிட்டாரு, நம்ம எலியா எங்க போனான்னு தெரியலையே, அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி போறாங்க. ஆனா நீ போகாதீங்கன்னு இவர் சொல்றார்.
எலிசா சொல்றா நீங்க போவாதீங்க, அவரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க அவன் சலித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் போங்கன்னு சொல்றாங்க. அவங்க 50 பேரை அனுப்பினாங்க. அவங்க 3 நாள் அவரை தேடியும் காணாமல் திரும்புறாங்க. திரும்பிட்டு அதுக்கு பிறகு எலிசா செய்த 2வது அற்புதம் பாருங்க. 19ஆம் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதி. என்ன பகுதி என்பது, பின்பு அந்த பட்டணத்துக்கு வர்றாங்க. எலிசாவை நோக்கி அந்த பட்டணத்து ஜனங்கள் சொல்றாங்க, இதோ இந்த பட்டணம் குடியிருப்புக்கு ரொம்ப நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அப்ப எலிசா என்ன செய்யறாரு, ஒரு புது தோண்டிய கொண்டு வாங்க, அதுல கொஞ்சம் உப்பை போட்டு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, உடனே அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்தவொடனே அவன் நீரூற்றண்டையில அதை கொண்டு போய் உப்பை போட்டு, இப்ப நம்ம வாஸ்தவம் இல்லையா, உப்பை அதுல போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான காரியம். 2 வாசிங்க. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அது ஆரோக்கியமாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, ஒரு மனுஷன் தானே அவர் ஒரு நிலத்தையும் ஒரு தண்ணீரையும் ஆரோக்கியமாக்குறதுக்கு வல்லமை இருந்துச்சு, வரங்கள் இருந்துச்சு. அவருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருந்தார் என்றால் அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு புது தோண்டி தேவையா இருந்துச்சு, ஒரு பானை தேவையா இருந்துச்சு, ஒரு பாத்திரம் தேவையா இருந்துச்சு, அதுல உப்பு தேவையா இருந்துச்சு. அதை தான் கொண்டு போய் அதுல போட்ட உடனே அந்த உப்பு அந்த நிலப்பாழெல்லாம் அகற்றி போடுது, எல்லா விஷத்தன்மையெல்லாம் எடுத்து போடுது. இந்நாள் வரைக்கும் அந்த தண்ணி எப்படி இருக்குதுச்சா, ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் படைத்த என் ஆண்டவராகிய இயேசு தோண்டியில் உப்பை அல்ல, இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்திலே வசனத்தை அனுப்பி வசனத்தை போடுறாங்க. உப்பு என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்குது, அவருடைய கிருபை இரக்கத்தை குறிக்குது. அதனால அதெல்லாம் நமக்குள்ள வரும் என்றால், இந்த மண்பாண்ட சரீரம் என்னும் மண் பாண்டத்துல அதெல்லாம் வரும்போது நமக்குள்ள என்ன இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இனி இதுல பாழ் வராது, இனி இதுல எந்த விதமான சாவும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 பாருங்க. 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாத்தீங்களா, அதுல போட்டிருக்குது 21:4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போன புதுசாயிட்டோம் இல்லையா? எவ்வளவு புதுமையான ஒரு காரியம் பாத்தீங்களா? எப்படி ஒரு புது தோண்டில உப்பை போட்டு அந்த தண்ணியில போட்டவன அந்த நிலப்பாடு இல்ல, அதுல சாவு இல்லைன்னு சொல்லி ஒரு மனிதன் அதை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்திருந்துச்சுன்னா, உங்களையும் என்னையும் படைத்த என் ஆண்டவர் இனி மரணம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி எதுவுமே இல்லை, நீ எப்பவுமே சந்தோஷம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின சொல்ற. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். இதெல்லாம் நினைச்சு படிக்கும் போது உண்மையாவே கண்ணீர் வரும். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டாராம். யாரு? யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு ஆண்டவர். அப்படி தரிசனம் காண்றாரு. ஒரு பெரும் சத்தம் வருது. அந்த சத்தத்திலிருந்து என்ன கேக்குது சொல்லுதுன்னா, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது,
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அவர் வாசம் பண்ண இடம் என்ன? நம்முடைய இருதயம். அதுதான் வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலமாய் அது மாறுகிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பான்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பாரு. துக்கம் இல்லை, இனி துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, எல்லாம் சொல்ற. நிலப்பாழ் இல்லவே இல்லைங்க. இந்த சரீரத்துல நிலப்பாழ் இல்லவே இல்லை. எல்லாமே புதுமையாய் மாறுது. எல்லாம் பழையவைகள்லாம் முந்தினவைகளெல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு சத்தத்தை கேட்கும்படியாய், நாம் அந்த சத்தத்தோடு இணையும்படியாய் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை நமக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு கூட அமர்வேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். சொல்ல எத்தனை பெரிய ஸ்லாக்கிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நமக்குள்ள வராராம். நம்ம தான் கதவை திறந்து கொடுக்கணுமா? அப்ப இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி புலம்பல் இல்லை. எல்லாம் பழவைகளாம் முந்தினவைகளாம் ஒழிந்து போயின. பிரியமானவர்களே, தருமையான வேளையிலே 3 காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? இனி நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இனி நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து பாவங்களை இனி அவர் நினைக்காமல் இருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இனிமேலும் நம்மை தூக்கி சுமந்து தப்புவித்து நம்ம ஏந்துவார் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப 3வது பார்க்கும்போது, இனி நமக்கு எந்த சாபமும் வராதபடி, எந்த தாக்குதலும் வராதபடி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் அந்த 2 ராஜாக்கள்ல பார்த்தோம். இனி நிலப்பாழ் வராதபடி பாதுகாப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இனி என்ற வார்த்தையெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு பாருங்க. அவ்வளவு அழகான சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியான ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அதற்கு அவருடைய கிருபை வேணும். நம் மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவர் உதவிசார். அவங்களுடைய வாழ்க்கை பாழாய் கிடைக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கிறதா? எல்லா சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தொலைக்கதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். பிரியமானோடைய அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாவது போல நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் தொலைக்கும்படியாக கூட அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. பிரியமானோடைய அதை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்போது நாம் என்றென்றும் அவரோடு கூட இணைந்து வாழும்படியான ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தி நாம் அப்படி மகிழ்ச்சியாய் வாழ இனி வரும் காலங்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். பாவ சாபங்கள், தீராவியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கர்த்தரே சுவண்டை ஓடிவா, கர்த்தரே சுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இனி எங்களுக்குள் சாபம் இல்லை, எங்களுக்குள் பாவம் இல்லை. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து இனி எங்கள் பாவங்களை நினையாமல் இருக்கிறீர். எங்களை தூக்கி சுமந்து தப்புவித்து ஏந்துகின்ற என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இனிமே இந்த சரீரத்திலே ஆத்துமத்திலே நிலப்பாழ் இல்லை ஆண்டவரே, பாழ் இல்லை ஆண்டவரே, சாபம் இல்லை ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மரணம் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் உயிரோடு உமோடு கூட இணைந்து இருக்கும் ஆண்டவரே. அப்பா, இனி மரணம் இல்லை, இனி அலறுதல் இல்லை, நீ புலம்பல் இல்லை. யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, டிவி முன்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்படைக்கிறோம். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு என் வாழ்க்கை இப்படி பாழாய் கிடக்கிறது என்று சொல்லி அந்த பாழாய் கிடக்கிற அந்த வாழ்க்கையுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது நீர் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, அந்த வசனமாகிய உப்பை ஆண்டவரே எங்களுக்குள் போடுகிறீர் ஆண்டவரே, வசனத்தை போடுகிறீர் ஆண்டவரே. அப்பா, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டதன்படி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அந்த சத்தத்திலிருந்து நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் வாசஸ்தலத்தை எங்கள்
எங்களுக்குள் வைத்து நீர் அதில் வாசம் பண்ணுகிறீர். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் இடம் கொடுக்க, எங்கள் இருதய கதவை திறந்து கொடுக்க நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இனி என்ற இந்த 2 வார்த்தையில எத்தனை பெரிய சத்தியத்தை கடந்த 3 வாரங்களாக நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு சித்தமானால் அதே வார்த்தையை தியானிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.